SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். அமெரிக்க முதலீட்டாளர்களை அச்சப்பட வைக்கும் இலங்கை அரசாங்கம். யாழில் ஆசிரியர் ஒருவர் உயிரிழப்பு. சுனில் ஹெந்தினத்திற்கு சிகிச்சை அளிக்க தயார். அர்ஜுனா MP பகிரங்கம். தியாக தீபம் திலீபனுக்கு எதிரான துண்டு பிரசுரங்கள். அமைச்சரின் விளக்கம். மாகோலா குழந்தைகள் தடுப்பு மையத்திலிருந்து 15 குழந்தைகள் தப்பியோட்டம். விஜய் கட்சி நிர்வாகியின் அதிர்ச்சி முடிவு. அதிர்ச்சியில் முக்கியஸ்தர்கள். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். இலங்கை அரசாங்கத்தின் ஒரு சில செயற்பாடுகள் காரணமாக இலங்கையில் முதலீடு செய்வது தொடர்பில் அமெரிக்க முதலீட்டாளர்கள் தயக்கம் கொண்டுள்ளதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான உலகளாவிய முதலீட்டு வாய்ப்புகள் குறித்த அறிக்கையொன்றை அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் வெளியிட்டுள்ளது. குறித்த அறிக்கையிலேயே மேற்படி விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்துறையின் வெளிப்படைத்தன்மையற்ற போக்கு, சட்டத்திட்டங்களின் தெளிவின்மை, அதிகாரிகள் ஆதிக்கம் என்பன அதற்கான காரணங்களாக இருப்பதாகவும் குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்பம், மின்சக்தி மற்றும் விமான சேவைகள் போன்ற துறைகளில் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ள அமெரிக்க முதலீட்டாளர்கள் ஆர்வம் கொண்டுள்ளனர். ஆயினும் திடீரென்று மாற்றமடையும் சட்டத்திட்டங்கள், தெளிவற்ற கொள்முதல் நடைமுறைகள், அனுமதி வழங்குவதில் இழுத்தடிப்பு போன்ற காரணங்களினால் அமெரிக்க முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ள தயக்கம் காட்டுகின்றனர். அத்துடன் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முன்னைய கால மேற்கத்திய எதிர்ப்பு நிலைப்பாடுகள், கம்யூனிச சித்தாந்தங்கள் என்பன காரணமாக முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒரு அச்சம் நிலவுகிறது. இவ்வாறான நிலைமைகள் சீராக்கப்படவில்லை என்றால் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதில் சிக்கல் ஏற்படலாம். அவ்வாறான நிலைமைகளில் பொருளாதார வளர்ச்சியை எதிர்பார்க்கவும் முடியாது என்றும் குறித்த அறிக்கையில் தொடர்ந்தும் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியின் ஆசிரியர் ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். கரவட்டி மத்தி கரவட்டி பகுதியை சேர்ந்த ஆனா சயேந்திரன் வயது 30 என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த ஆசிரியர் குருநகர் பகுதியில் வாடகைக்கு அறையொன்றை எடுத்து தங்கியுள்ளார். இந்த நிலையில் அவரது உறவினர் ஒருவர் நேற்று முன்தினம் இரவு அங்கு சென்ற வேளை குறித்த ஆசிரியர் உயிரிழந்து காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அவரது சடலமானது மீட்கப்பட்ட உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் சுனில் ஹெந்தினத்தி நோயொன்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு சிகிச்சை அளிக்க ஒரு மருத்துவர் என்ற ரீதியில் நான் தயாராக இருப்பதாகவும் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற சமையல் அறையில் கரப்பான் பூச்சிகள், எலிகள் நடமாட்டம் இருப்பதாக தெரிவித்து நாடாளுமன்றத்திற்கு பொது சுகாதார பரிசோதகர் ஒருவரை நியமிக்கும் செயற்பாடொன்றை அமைச்சர் சுனில் ஹெந்தினத்தி முன்னின்று மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த தீர்மானத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கடுமையாக விமர்சித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இருக்கும் பிக்குச்சன் ஒருவர் அடுத்தவர்கள் எதை கேட்டாலும் உனக்கு பானா என்று கேட்பதாகவும், அவ்வாறு தொடர்ச்சியாக கேட்பதன் அர்த்தம் அவர் ஏதாவது ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதாகும் என்றும் அர்ஜுனா ராமநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார். அவ்வாறான நிலையில் சுனில் ஹெந்தினத்திக்கு சிகிச்சை அளிக்க ஒரு மருத்துவர் என்ற ரீதியில் தான் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். பொதுமக்களிடமிருந்து அரிசி, வாழைக்குலை, தேங்காய்களை அன்பளிப்பாக பெற்று வாழ்ந்தவர்கள் தற்போது கோடீஸ்வரர்களாக மாறி அவர்களுக்கு தங்களிடமிருந்த அரிசி, தேங்காய் உள்ளிட்டவற்றை அள்ளி கொடுத்த பொதுமக்கள் தற்போதைக்கு பஞ்ச பிரதேசிகளாக ஆகியிருப்பதாகவும் அர்ஜுனா ராமநாதன் தொடர்ந்து விமர்சித்தார். தனது தகப்பனார் யாழ்ப்பாணத்தின் பூர்வீக கோடீஸ்வரர் என்பதை காரணமாக தன்னிடம் 15 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் இருப்பதாகவும் அவற்றில் ஒரு பகுதிதான் மருத்துவத்துறை மூலம் உழைத்துக் கொண்டதாகவும் அவர் தொடர்ந்தும் குறிப்பிட்டார். தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் இறுதி நாளில் துண்டு பிரசுரங்களை விநியோகித்த சம்பவத்திற்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார். கடந்த ஒரு வார காலமாக திலீபன் நினைவேந்தல் நடைபெற்றது. அங்கு அனுஷ்டிப்பை செய்ய நாங்கள் சென்றபோது தடுக்கப்பட்டோம். அதன் பிறகு சில தினங்களுக்கு முன்னர் இறுதி நாள் நினைவேந்தல் நடந்து முடிந்தது. அன்று யாரோ ஒருவர் துண்டு பிரசுரங்களை விநியோகித்ததாகவும் அவர் மீது தங்கள் வன்முறையை கஜேந்திரகுமார் MP அணி கையாண்டதாகவும் அதேபோன்று நியாயத்தன்மையை கேட்க சென்ற வேறு சிலருக்கும் பல்வேறு இன்னல்கள் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவத்திற்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் எந்தவொரு சம்பந்தமும் இல்லை. அந்த அளவுக்கு கீழ்த்தரமான வேலை எம்மிடம் இல்லை என்று தெரிவித்துள்ளார். சப்புக்கஸ்கந்தவில் உள்ள மாகோலா குழந்தைகள் தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 15 குழந்தைகள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக சப்புக்கஸ்கந்த போலீசார் தெரிவித்தனர். 14 முதல் 17 வயதிற்குட்பட்ட இந்த குழந்தைகள் பல்வேறு குற்றங்கள் தொடர்பாக நீதிமன்ற உத்தரவின் பேரில் தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர்.
இந்த குழந்தைகள் தடுப்பு மையத்திலிருந்து தப்பிச் சென்றதாக தடுப்பு மையத்தின் அதிகாரி போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். இந்த குழந்தைகளுக்கு மேல் மாகாண நீதிமன்றங்களில் வழக்கு நிலுவையில் இருப்பதாகவும் அந்த அதிகாரி போலீசாருக்கு அளித்த முறைப்பாட்டில் குறிப்பிட்டார். போதைப்பொருள் குற்றச்சாட்டுகள், கொலை, கொள்ளை, திருட்டு மற்றும் கலவரத்திற்கு உதவுதல் போன்ற குற்றங்களுக்காக இந்த குழந்தைகள் நீதிமன்றங்களால் தடுப்பு மையத்திற்கு அனுப்பப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த குழந்தைகள் பொருளை, பண்டாரகம, மாளிகாகந்த, மட்டக்கொள்ளைய, வெல்லம்பட்டிய, அகுலான, பெமுல்ல, கொழும்பு 14 போன்ற பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகச் செய்திகள். கரூர் கூட்ட நெரிசலில் பலர் சிக்கி உயிரிழந்தமைக்கு திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியை காரணம் என்று கடிதம் எழுதிவிட்டு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். கடந்த செப்டம்பர் 27 கரூரில் இடம்பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் பிரசார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கிய 41 பேர் உயிரிழந்ததோடு பலர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கான விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் விட்பட்டு கிராமத்தை சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக கிளை செயலாளர் ஐயப்பன் திடீரென தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். அவர் தவறான முடிவெடுக்க முன்னர் கரூர் சம்பவம் தொடர்பில் எழுதிய கடிதம் ஒன்றை போலீசார் மீட்டனர். இந்த கடிதத்தில் கரூர் பிரசாரத்தின் போது போதுமான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை, நூதன முறையில் நெருக்கடி கொடுத்து பலரது உயிரையும் காவு வாங்கிய செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளது. கரூர் சம்பவம் தொடர்பில் ஏற்பட்ட மனவேதனையே அவரை தவறான முடிவெடுக்க தூண்டியிருக்கலாம் என்று கூறப்படக்கூடிய நிலையில் போலீசார் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க முதலீட்டாளர்களை அச்சப்பட வைக்கும் இலங்கை அரசாங்கம். யாழில் ஆசிரியர் ஒருவர் உயிரிழப்பு. சுனில் ஹெந்தினத்திற்கு சிகிச்சை அளிக்க தயார். அர்ஜுனா எம்பி பகிரங்கம். தியாக தீபம் திலீபனுக்கு எதிரான துண்டு பிரசுரங்கள். அமைச்சரின் விளக்கம். மாகோலா குழந்தைகள் தடுப்பு மையத்திலிருந்து 15 குழந்தைகள் தப்பியோட்டம். விஜய் கட்சி நிர்வாகியின் அதிர்ச்சி முடிவு. அதிர்ச்சியில் முக்கியஸ்தர்கள்.